கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஹீரோ அதர்வா. ஈட்டி வெற்றி படத்துக்கு பிறகு அவர் நடிச்சிருக்கும் திரைப்படம் கணிதன். கேத்ரின் திரேசா ஹீரோயினா நடிக்க கே பாக்யராஜ் ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காரு. ட்ரம் சிவமணி இசையமைக்க சந்தோஷ் இயக்கியிருக்காரு. கலைப்புலி எஸ் தானு தயாரிச்சிருக்காரு. கணிதன் யார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். ரிப்போர்ட்டர்ஸ் பத்தின ஸ்டோரி. ஒரு ரிப்போர்ட்டர் நினைச்சா என்ன பண்ண முடியுங்கிறத ஸ்கிரீன் பிளேல சொல்லியிருக்கோம். ரெண்டு பிரில்லியண்டான ரெண்டு பேர், ஒருத்தர் வில்லன், ஒரு ஹீரோ, ரெண்டு பேருமே பிரில்லியன்ட். ரெண்டு பேர் நடுவில் கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் கணிதன். சோஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபில்ம். எல்லா விஷயங்களும் நல்லா அமைஞ்சிருக்கு. படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்டைலாக ஒரு ஸ்லீக்கான ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சந்தோஷோட குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மா நிச்சயமாக ஒரு சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதே அளவுக்கு நானும் சந்தோஷப்படுவேன். குடும்பத்தோட இணைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து போகும்போது அதுக்குள்ள புதிய இயக்குநர்கள் அவங்க மூஞ்செல்லாம் மாறுது, பல ஜீனியஸ்கள் உருவாங்குறாங்க. ஸோ சிவமணி இப்போ ஆரம்பிச்சுக்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான். அவருக்குள்ள ஒரு தங்கச் சுரங்கமே இருக்குது உள்ள, அது வெளியே வரப்போகுது. காட் பிளஸ் சிவமணி, காட் பிளஸ் யூ ஆல். கணிதன் ஒரு சேலஞ்ச். எனக்கு டைரக்டர் சார் வந்து சந்தோஷ் ரொம்ப சேலஞ்சான ஒரு இது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு எந்த டியூன் படம்லாம் சார் இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அப்படியே இதுவாச்சு. அதே போல் ஆல் டீம் எல்லாரும் லிரிசிஸ்ட் கார்கிக்கு ரொம்ப நான் இது பண்ணேன். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் எப்படி சார் இந்த லிரிக்ஸ் எப்படி சார் மாற்றலாமா? தேங்க்யூ சார், அருமையாக பண்ணியிருக்கேன். அதே போல் புலமை பித்தன் சார், செகுவரா சாங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நவீன் ரொம்ப அருமையாக பண்ணீங்க நீங்கள் ஐவர்கள். நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது விஜய் நான் வந்து தானு சார் தான் ப்ரொடியூசர்னு சொன்னோன்னே நான் மீட் பண்ண உடனே தம்பி எப்படி இருக்கீங்க, ராஜாராணி பார்த்துட்டு என்கிட்டலாம் பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நம்ம பையன் சந்தோஷ் ஒருத்தர் கதை சொன்னார், பிச்சுட்டாருமா அப்படின்னாரு, மோட்டிவேட் பண்ணார் என்னை ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரேன், என்கிட்ட மோட்டிவேஷனாக அவர் சொன்னார். அண்ட் அதர் தென் தட் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் சந்தோஷோட கதை நம்ம இண்டஸ்ட்ரியை உருட்டுமா அப்படின்னுவார். கணிதன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் அவனோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணி திருப்பி அவன் ஐடென்டிட்டியை ரீகெயின் பண்ணுற ஒரு கதை தான். ஒரு த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் அந்த படம். ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது, வந்து பாருங்கள். I'm Catherine and I'm here at the audio launch of my film Kanidan. This is my third release after Madras and Kathakali. My character is really different from what you've seen me do in Madras and Kathakali and I'm very sure you'll like it. அந்த 3 பாடல்கள் பணியாற்றியிருக்கேன். சிவமணி அவர்கள் கூடயும் சந்தோஷ் இயக்குனர் சந்தோஷோடையும் சேர்ந்து பணியாற்றின இந்த அனுபவம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவமானு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதை வேலை பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் 4 மாதம் ஆகும் முடிக்க. அந்த பாட்டு ஒவ்வொரு வரியும் வந்து செதுக்கணும், ஒவ்வொரு வரியும் வந்து புதுசாக பண்ணணும், ஒவ்வொரு கருத்தும் அதில் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாததாக இருக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஈடு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பாடல் வெளியாகும் போது அதை கேட்கும்போது அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஒவ்வொரு பாட்டும். எக்ஸைட்டிங் ஸ்டோரி. எனக்கு வந்து சந்தோஷ் டைரக்டர் சார் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும் போது வந்து ஐ இமீடியட்லி அக்செப்டட் பிகாஸ் வெரி கிரிப்ட் பை த என்டையர் ஸ்கிரிப்ட். இந்த பாட்டுங்க கூட ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. அண்ட் அதர் சாங்ஸ் ஆல்சோ கம் அவுட் வெரி பெப்பி, ரொம்ப நல்ல டான்ஸ் நம்பர்ஸ். கணிதன் படத்துடைய எடிட்டர் புவன். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். போலி சான்றிதழ்கள் பற்றி நாம் பத்திரிகைகளில் படிச்சிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம். அதை ஃபஸ்ட் டைமாக ஒரு திரைப்படத்தில் இப்போ தான் ஐ திங்க் கையாளிருக்கார் டைரக்டர். இயக்குனர் ஹரி சிங்கம் 3 படத்தை இயக்கிட்டு இருந்தாலும் சொந்தமாக படம் தயாரிக்க போகிறாராம். அவருடைய சினிமா கம்பெனிக்கு சாமி மூவிஸ்னு பேர் வச்சிருக்காரு. தொடர்ந்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் தேர்வு செஞ்சுட்டு இருக்காரு. புதிய நம்பிக்கையில்
சினிமாவில் பல படைப்பாளிகள் படங்களை உருவாக்கிட்டே இருக்காங்க. பரத் விஜய் ஹீரோவா, இயக்குனரா, தயாரிப்பாளரா அறிமுகமாயிருக்கும் திரைப்படம் 6ஆம் அறிவு. சஹானா இவருக்கு ஜோடியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இயக்குனர் வி.சி. குஹநாதன் தலைமையில் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடந்தது. அதை பார்க்கலாம். நான் பரத் விஜய், இந்த 6ஆம் அறிவு படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் லீட் ஆக்டர். நான் பை ப்ரொஃபஷன் ஒரு டாக்டர். இந்த ஸ்கிரிப்ட் எதை பற்றி அப்படின்னு சொன்னால், இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பேரண்ட்ஸை எதிர்த்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பில். அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. திடீர் திருப்பமாக அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு டெத் நடக்குது. அந்த டெத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட நிறைய மனமாற்றங்கள் இருக்குது. ரொம்ப மூர்க்கத்தனமாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியல. ஹீரோ வந்து இதனால் மன நிம்மதி கெட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கார். அவங்க பிரச்சனை எதனால் அது மாதிரி நடந்துக்கிறாங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்கள ஆட்டி படைக்கிற சக்தி என்னன்றதை கண்டுபிடிச்சு அவங்க மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்களா இல்லையான்றதோட இந்த படம் வந்து முடியுது. என் பேர் சஹானா. இப்போ இந்த மூவியில் 6ஆம் அறிவில் என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான கேர்ள். ஃபர்ஸ்ட் ஆஃபில் வேறு மாதிரி இருக்கும். அப்படியே செகண்ட் ஆஃப் வந்து கான்ட்ராஸ்டான ஒரு ரோல், ரொம்ப ஆக்டிங்க்கு சேலஞ்சிங்கான ஒரு ரோல். என்னோட பேர் ஷியாம் எல்ராஜ். இந்த ஃபிலிமுக்கு ஃபுல் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நான் தான் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி நான் 2 கன்னடா ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிலிமில் எல்லா லிரிக்ஸுமே எழுதுனது மிஸ்டர் அப்ரோஷ் ஷேக் அண்ட் பாடினது வந்து டிப்பு, மரணகான விஜி, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ரிஸ்வான், அகிலா வெங்கட், பிரின்ஸ், சாய்ராம், மிஸ்டர் கணேஷ் எல்லாருமே பாடியிருக்காங்க. என் பேர் அகிலா வெங்கட் ரம்னி. ஷியாமும் நானும் ரொம்ப நாளாகவே ஆஃப் த சீன்ஸ் கொலாபரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி ஷியாமுக்கு இது டெபியூ தமிழ் ஃபிலிம்ன்றதுனால பை டிஃபால்ட் என்னை கூப்பிட்டுட்டாரு பாடுறதுக்கு. That's how I got a chance to sing. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சினிமா பயணத்திற்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்கு. அவர் மேலும் உயரிய விருதுகள் பெற வாழ்த்துவோம். கூடுதல் செய்தி என்னன்னா, கபாலி திரைப்படத்தை ஜப்பான் மொழியில டப்பிங் செய்ய போறாங்களாம். தமிழ் படத்தை ஜப்பான் மொழியில முதலா டப்பிங் செய்ய போற திரைப்படம் கபாலி மட்டும்தான். இந்த படம் தமிழ்நாட்டில் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்களோ அதே டேட்ல தான் ஜப்பான்லயும் ரிலீஸ் செய்ய போறாங்களாம். வெங்கடேஷ் ஜி இயக்கத்தில் பசங்களின் உணர்வுகளை சொல்ல வந்திருக்கும் திரைப்படம் உனக்குள் நான். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாரு. இந்த படம் ரொம்ப அழகாக எனக்கு போணுச்சு. எப்படி சொல்லலாம்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் சொன்னார் சாங் வைக்கலாம் அப்படின்னாரு. ஒரு சாங் வைக்கலாம், ஒரு டைமில் வந்து ஹீரோ ஆகிற மாதிரி குழந்தை ஒன் டைப் ஆஃப் ஒரு இடத்துல வந்து வித்தியாசமாக மாறுவான். அதில் ஒரு ஹீரோயிசமான சாங் வேணும் பிரிட்டோ, பண்ண முடியுமா அப்படின்னாரு. பண்ணலாண்ணா அப்படின்னு சொன்னேன். காலையில் மதியானம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலாக பண்ணலை. அவர் சரி டியூன் சென்ட் பண்ணாரா, ஐயோ நம்ம ஏதாவது அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு பண்ணதான் இந்த பாட்டு. தென் நான் சொன்னேன், ஆனால் நான் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு ஏற்கனவே பண்ணியிருக்கேன், ஸோ அதை கேட்டு பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு ட்ராக் சென்ட் பண்ணேன். உடனே ஓகே சொன்னார். தென் 2 பாட்டாச்சு. அப்புறம் சொன்னேன், படத்தில் முக்கியமாக மியூசிக் தான் நிறையா இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போகலாம், வயலின் எடுக்கலாம் அப்படின்னப்போ உடனே ஓகே சொன்னார். தென் டேக்ஸ் போனோம். ஆக்சுவலாக பாலுமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட். சார் எப்பயுமே ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லுவார், உனக்கு படம் எடுக்க தெரிஞ்சால் போய் தனியாக எடு, சும்மா ஸ்பைரல் பைண்டிங் நோட்லாம் தூக்கிட்டு ப்ரொடியூசர் பின்னாடி அலையாத, உனக்கு அந்த திறமை இருக்குன்னு தெரிஞ்சால் எடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த படத்தை வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன். டைரக்ஷன் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ப்ரொடக்ஷன் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இட் வாஸ் டூ டஃப். பட் தனியாக வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதேமாரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு தாலாட்டு பாட்டு எழுதணுமா அப்படின்னு சொன்னான். பாட்டை விட்டுட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு எழுதுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும்போது என்னோட 2 குழந்தைகள், அவங்களோட சின்ன வயசை நினச்சி பார்த்தேன். நான் குழந்தை பருவத்தை நினச்சோன்னா தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக பாட்டு எப்படி எழுதணும் பிரவாகமாக எனக்கு வந்துருச்சுங்க. அதுதான் உண்மை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாட்டு. பிரிட்டோட ரொம்ப, அதாவது இங்கே சென்னைக்கு வரும்போது வந்து அவருடைய பார்வை, அதாவது சினிமானா ஒரு பெரிய ட்ரீமாக, அவங்க அப்பாலாம் வந்து ஃபோனில் பண்ணி தம்பி பையன் ஏதாவது தப்பாக பண்ணால் மன்னிச்சிக்க, அதை ரொம்ப ஒரு பெரிய ட்ரீமாக பேசினாங்க. அந்த ட்ரீம் வந்து இன்னைக்கு வந்து ரியல் ஆயிருக்கு. எனக்கு வார்த்தையே வரல பேசுறதுக்கு, கண்ணில் ஜலந்தான் வந்தது. எனக்கு அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கான் அந்த பையன். ட்ரெய்லர்லேயே ரொம்ப நல்லா இருக்கு. இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் கமலஹாசன் ஒரு படத்தில் நடிக்க போறாரா. இந்த படத்தை தொடர்ந்து
சண்டைக்குழி 2 திரைப்படத்தை விஷாலை வச்சு லிங்கசாமி இயக்க போறாரு. சத்யராஜ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு. இந்த 2 படங்கள்ல எந்த படத்தை முதல்ல ஆரம்பிப்பாருன்ட்டு அவரே விரைவில் அறிவிப்பாராம். நடிகர் S.A. சந்திரசேகரும் பாடலாசிரியர் பா. விஜயும் முதன்மையான கதாபாத்திரத்தில் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் நயப்புடை. ஜீவன் இயக்கியிருக்கும் இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். விஜய் சார், நீங்கள் பெரிய கவிஞர், உலகத்துக்கே தெரியும். அப்படியாப்பட்ட கவிஞர் உங்களை ஹீரோவாக நீங்கள் தனியாக ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த கதையை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு சீன் எனக்கு எத்தனை சீன் இருக்கோ அத்தனை சீன் அவருக்கு இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஓப்பனாக சொன்னேன், கதை சுற்றி சுற்றி வந்து என் மேலே தான் முடியும் அப்படின்னு சொன்னேன். அழகாக சொன்னார். கதை நல்லா இருக்குது, இந்த கதை ஜெயிக்கும், ஜெயிக்கிற கதையில் நான் இருக்கிறேன். நான் இந்த படத்தோட இயக்குனர் விஜய் கிரண். இந்த மூவி நல்லா வந்திருக்கு. சந்திரசேகர் சார் இந்த மூவியில் நல்ல ஒரு சொல்ல முடியாத ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. உங்களோட விஷஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எனக்கு ஒரு புது நிறம் இந்த படத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு மீடியா பர்சனாக இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கதை பிடித்து போய் ரொம்ப அற்புதமான ஒரு டீமோட ஒரு மனநிறைவான ஒரு திரைப்படத்தில் பணிபுரிஞ்ச ஒரு ஆத்ம சந்தோஷம் இந்த திரைப்படத்தில் இருக்குது. The person who has achieved so much in his life, where his son is a superstar, then there's nothing beyond it. But hats off to you, sir. Superb. பார்க்கும்போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக டீசர் வந்து மிரட்டிட்டீங்க. பாவிஜய் சார் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அவர் வந்து ஆல்ரவுண்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், லிரிசிஸ்ட், என்னெல்லாம் ஒரு சினிமாவில் இருக்குமோ அதெல்லாம் அவர் தனியாக செய்யணும்னு ஆசைப்படுவார். ஸோ டோட்டலாக இந்த அளவுக்கு நான் வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னோட குருநாதர். இந்த நையப்படை படத்தில் பா. விஜய் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அதில் புதுசாக அறிமுகப்படுத்துகிற ஒரு இயக்குனர். ஸோ இந்த படம் சார் வந்து ஸ்பாட்டில் நடிப்பு சொல்லி தரும்போது எங்கெல்லாம் வந்து சொல்லுவார், ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சு நம்மளே நடிச்சு காமிக்கணும். அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே நடிச்சு காமிக்க சொல்லுவார். அப்பயும் அடி ஒழுங்காக நிற்கலாம், பிரேம் நல்ல பொசிஷன் கரெக்டாக நிற்க சொல்லுவார். அது ஏன்னு கேட்ட மறுநாள் சொல்லுவார், முதல்ல நாம் தெளிவாக இருக்கணும், அப்போ தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம தெளிவாக சொல்லித்தர முடியும். ஒரு டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு நடிக்க தெரிஞ்சிடணும்டா அப்படின்னு சொல்லி தருவார். ஸோ அப்படி சொல்லிக் கொடுத்த இயக்குனர் இன்றைக்கி நடிக்க வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நையப்புடை படம் வந்துட்டு டபுள் பாசிட்டிவ் பார்க்க சார் என்னை கூட்டிருந்தார். நான் போனேன். நாங்கள் SSR அசிஸ்டன்ஸு படம் பார்த்தது இதையெல்லாம் தாண்டி உண்மையிலே அந்த படம் பார்த்த உடனே ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு படம் எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது அதாவது வந்து என்னென்னா, இப்போது சொன்னாங்களே 70 வயசு 75 வயசுன்னு எல்லாருமே வயசை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு படம் பார்க்குறப்போ இவர் எப்படி இதெல்லாம் பண்ணார் அப்படின்றது தான் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ பெரிய ஆள், பட் ரொம்ப பணிவாக எல்லா விஷயங்களும் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. படம் வந்து உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாவிஜய் சாரும் சரி, 2 பேருமே ரொம்ப ஈக்குவலி ஒரு பெரிய இதாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன் சாரும் சரி, ரொம்ப எல்லா படமாக இது வந்து கண்டிப்பாக ஒரு பேசக்கூடிய படமாக இருக்கும். இந்த ஒர்க்குடைய டோட்டல் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து எங்களை டோட்டலி அப்படியே வித்தின் ஒரு 2.5 month டோட்டலியாக சொல்ல போனால், அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும் ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி தான், இந்த வாய்ப்பு லைஃப்பில் எங்கேயுமே இதுக்கப்புறம் கிடைக்க போகிறதே கிடையாது. பலவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தி நடிக்கக்கூடிய நடிகர் விக்ரம் பிரபு. விரைவில் கௌதம் வாசுதேவ் மேனன் விக்ரம் பிரபுவை ஹீரோவா வச்சு ஒரு படத்தை இயக்க போறாராம். சேதுபூமி. தமன் நேட்டிவிட்டி ஹீரோவா நடித்திருக்கும் திரைப்படம். சம்சுதி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சிங்கம்புலி, சேரன்ராஜ் மற்றும் பல கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கேந்திரன் முனியசாமி இயக்கியிருக்கும் இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். நான் சேதுபூமி படத்துடைய ப்ரொடியூசர் M.A. ஹபீப். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா மனித நேயத்தின் வெளிப்பாடு, அதுதான் சேதுபூமி. இந்த படம் முழுக்க முழுக்க ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சுற்றி உள்ள கிராமங்களில் அங்கே வாழக்கூடிய மக்கள் மனித நேயத்தோடு எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உங்களுக்கு தெரியும். நான் தான் AR கேந்திரன் முனியசாமி, சேதுபூமியோட இயக்குனர். சேதுபூமி வர February 5 படம் ரிலீஸ் ஆக போகுது. சேதுபூமிங்கிறது வந்து உணர்வுகளை சுமந்து வர்ற ஒரு படம். இந்த இறைவன் கொடுக்குற உயிரை அவன் மட்டும்தான் எடுக்கணும், மனுஷனுக்கு எடுக்கிறதுக்கான எந்த உரிமையும் இல்லைன்னு சத்தமாக சொல்கிற படம் தான் அந்த சேதுபூமி. நான் உங்கள் தமன். சட்டமுறை ரிட்டரை சும்மா நச்சுன்னு இருக்குது தொட்டால் தொடர்முக்கு அப்புறம் நான் பண்ணுற படம். ரொம்ப சுவாரஸ்யமான கதை,
இதுக்கான நிறைய மெனக்கீடல் பண்ணி இதுக்கான ஹோம்ஒர்க் வந்து நிறையா இருந்திருக்கு இந்த ரோல் குமரன்ற ரோல் பண்ணுறதுக்கு. மனித உணர்வுகளை வந்து மையப்படுத்தின கதை தான் அது எல்லா சைட்லையும். அது ஹீரோக்கு மட்டும் கிடையாது, ஹீரோயினுக்கு, அப்பாவுக்கு, வில்லன் கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பாசத்தால் தான் அவன் தப்பு பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு மண் சார்ந்த படம். நாங்கள் சேதுபூமி படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் விடி பாரதி, விடி மோனிஷ், நாங்கள் பிரதர்ஸ். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்ஸுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதில் ஏண்டி சண்டாலின்னு ஒரு சாங்கு அது ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதே போல் சிங்கப்பூர் சென்ட் போட்டுன்னு ஒரு சாங் இருக்குது, என் தாயை போலன்னு ஒரு சாங் இருக்குது, நீயாச்சு நானாச்சுன்னு ஒரு சாங் இருக்குது. 4 சாங்ஸுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. முத்துராமலிங்கம் சினிமாட்டோகிராஃபர். ராமநாதபுரம்னாலே ஒரு ட்ரையான லொக்கேஷன், அந்த மாதிரி அப்படி இல்லாமல் அது ஒரு அழகான ஊர். எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊர் அழகான ஊர். அதே மாதிரி அந்த ஊர் ரொம்ப அழகான ஊர். அதுக்கான சீசன் பார்த்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எங்கள் டேரக்டரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ராஜா சார் மியூசிக் பண்ணாங்க. அவர் 2வது படம் எங்களை நம்பி கொடுத்தாரு, அதை நாங்கள் காப்பாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கம்போசிங் பண்ணும்போது ஓகே ஆகிடுச்சு. அவர் ஆர்ஆருக்கு ரொம்ப பயந்தாங்க, ஏன்னா பிகாஸ் ராஜா சார் கூட அவர் தான் எங்களுக்கு வந்து ராஜா சார் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி மியூசிக்கில். அவர் கூட ஒர்க் பண்ணாங்க. செகண்ட் மூவி ஒரு ஆர்ஆர் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் ஆர்ஆர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், டேரக்டர் ரொம்ப ஹாப்பியானாங்க. மாகாப்பா ஆனந்த் ஹீரோவா நடிக்க கூடவே பெரிய காமெடி கூட்டமே நடித்திருக்கும் திரைப்படம் அட்டி. சுந்தர் சி பாபு இந்த படத்துக்கு இசையமைச்சதோட மட்டும் இல்லாம இந்த படத்தை வெளியிடவும் திட்டமிட்டிருக்காரு. அட்டி யாரு, என்ன செய்ய போறாங்கன்றத தொடர்ந்து பார்க்கலாம். அட்டி அதோட ட்ரெய்லர், அதுக்கப்புறம் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பயங்கர சந்தோஷமாக இருக்கிறேன் நான். ஸோ சுந்தர் சி பாபு அவர்கள் ஒரு 3-4 பாட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் ஒரு கானா டைப்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுற டைப்லேயும் இருக்கும், குத்து டைப்லேயும் இருக்கும். அதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு ஜாலியான படம், விஜயபாஸ்கர் இயக்கத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வருது அப்படின்ற ரிசல்ட் எல்லாமே உங்களோட ஆதரவு பொறுத்து தான் இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் வந்து கானா வினோத். இப்போ சமீபத்தில் கெத்து படத்தில் 2 பாட்டு பண்ணேன். முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணது இப்போ நானே எழுதி நானே பாடினேன். அப்புறம் தில்லு முள்ளு பண்ணல அந்த சாங் நான் தான் எழுதினேன். அந்த படத்தை தொடர்ந்து என்னுடைய 2வது படம் அட்டி படத்தில் 3 பாட்டு எழுதுகிற வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதது. ஏன்னா ஒரே படத்தில் 3 பாட்டு ஒர்க் பண்ணுறது. இதில் 2 பாட்டு நானே பாடியிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய பாடலுடைய நிகழ்ச்சியில் தான் இருக்கும். இந்த பாட்டு தான் ரிலீஸ் ஆகுது. அந்த பாட்டுடைய வேறு லிரிக் வந்து கில்லி பம்பரம் கோலி மச்சான், அட்டியில் வந்தா ஜாலி மச்சான், தக்க ஜிம்மி தக்க ஜுன். ஹாய், நான் எம்வி ராஜேஷ்குமார், அட்டி படத்தோட எடிட்டர் பேசுகிறேன். அட்டி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட ஹீரோ வந்து மாகாப்பா. அவருக்கு வந்து இந்த படம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. நான் உங்கள் டைகர் தங்கதுரை பேசுகிறேன். இன்றைக்கி அட்டி படத்தோட சிங்கிள் ட்ராக் அண்டு ட்ரைலர் ரிலீஸு. அட்டி படத்தை பற்றி சொல்லணும்னா செம்ம காமெடியான என்டர்டெயின்மெண்ட்டான படம். படத்தோட இயக்குனர் வந்து விஜயபாஸ்கர் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம காமெடியாக ஃபன்னாக பண்ணியிருக்காரு. ஜாலியான படம். என் பேர் கலையரசன். அட்டி படத்தில் மாகாப்பா ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப ஜாலியான படம். சாங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.